வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேதா மருத்துவர் டாக்டர் ரஷீதா. நம்ம நாளை எப்படி தொடங்குறோம்? ஒரு டீ, காஃபியோட தொடங்குறோம். அத விட பெஸ்ட்டா நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் குடுக்கக்கூடிய நெய்யோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதனோட நெய் அப்படின்றது கிளாரிஃபைட் பட்டர், கீ, சம்ஸ்கிருதத்துல வந்து கிருத்தம்னு சொல்லுவோம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நெய்க்கு ஒரு முக்கிய குணம் இருக்கு. அதாவது சாத்வீக குணம். சாத்வீக குணம்னா மன அமைதியை படுத்தும். நம்மளோட மூளையிலோட அறிவாற்றல் திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்கிற வாத்தம் அண்ட் பித்த தோஷத்தை சமநிலைப்படுத்தி கொடுக்கும். மார்னிங் ரொட்டீனில் நெய்யோட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட பாடியில் 7 டிஷ்யூஸ் இருக்குது. அதாவது ரசம், ரத்தம், மாம்சம், மேது, அஸ்தி, மஜ்ஜ, சுக்ர. அதாவது ரசம்ன்றது தான் ஃபஸ்ட்டு தாத்து. அதுதான் வந்து நரிஷ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அதாவது நம்ம கீயோட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட 7 டிஷ்யூஸ்க்குமே நரிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்றது தான். அதாவது நம்ம ஹோல் பாடிக்கும் நரிஷ்மெண்ட் கிடைக்கும். கீக்கு ஒரு முக்கிய பண்பு இருக்குது. அதுதான் வந்து சம்ஸ்கார அனுவர்த்தனம். சம்ஸ்கார அனுவர்த்தனம் அப்படின்னா நெய்யோட எந்த ஒரு பொருளை சேர்த்து சாப்பிட்டாலும் அதன் தன்மை மாறாமல் அதோட பலன் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நெய்யை வந்து சூடு பண்ணி ஒரு 10 ml நெய்யோட சுடு தண்ணி எடுக்கும்போது நம்மளோட அக்னின்ற டைஜஸ்டிவ் பவர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி வல்லாரை கீரையோட நெய்யை சேர்த்து சாப்பிடும்போது வல்லாரைன்றது வந்து நம்மளோட மெமரி பூஸ்டர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு வல்லாரை. அதனோட தன்மை மாறாமல் அதுவும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். மார்க்கெட்டில் வந்து வல்லாரை கீன்னு கிடைக்குது. அப்புறம் வல்லாரை கிருத்தம் அப்படின்னு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. டெய்லி நெய் சாப்பிட்டு வர்றதுனால நம்மளோட ஹோல் பாடியில் இருக்க செல்ஸ்க்கு நல்லாவே நரிஷ்மெண்ட் கிடைக்கும். செல்ஸை டேமேஜ் பண்ணாமல் ரிவர்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வயஸ்தாபனம்னு சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதத்தில். வயஸ்தாபனம்னா நம்ம எப்பொழுதுமே எங்களுக்குள்ள தெரியும். நெய் யாரெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் பிரச்சனை இருக்கிறாங்க, அதிகப்படியான உடல் பருமன் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அதிகப்படியான அப்நார்மலிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்று அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நெய் நம்ம டெய்லி எடுக்கும்போது நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும். டைஜஸ்டிவ் பவர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளோட மூட்டுகளுக்கு நம்ம விரைப்புத்தன்மையை குறைச்சி நல்லாவே ஒரு அசைவுத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளோட செல்ஸை டேமேஜ் பண்ணாமல் ரிவர்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னிலேருந்து நம்ம டெய்லி காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது நெய்யோடு ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.